இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க, தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள். எல்லோரும் எப்படி தீபாவளி கொண்டாடினீங்க? நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிங்களா? உண்மையாலுமே நேற்று ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பழைய மாதிரி பட்டாசு வெடிலாம் கேட்குறதே இல்லைங்க. காலையில் கொஞ்சம் நேரம் வெடிக்குதுங்க, அப்புறம் சாயங்காலம் ஃபஸ்ட்டெல்லாம் விட்டுட்டே இருப்போம். நாள் முழுக்க பிஜிலி தூக்கி போட்டுட்டு இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வெடிச்சோங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா ஊருக்கு போகிறோங்க. சத்தியமங்கலம் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயில் கருப்பராயன் சாமிங்க. அதனால் அம்மா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க போகணும்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? ஹாய் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நாங்கள் கார் எடுத்துகிட்டா ரொம்ப சீரியஸாக இருப்போங்க. ஓகேங்களா? சரி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே. காலையிலேயே நல்லா விடிய மழை பெஞ்சிருக்குங்க. விடிய மழை பெஞ்சிருக்கு பாருங்க. இப்போ லைட்டாக டிஸ்லிங் ஆகிட்டே தான் இருக்குது. ரோடெல்லாம் கொஞ்சம் தண்ணி அங்கங்கே நிற்க தான் செய்யுது. கொஞ்சம் பார்த்து எல்லாம் ட்ராவல் பண்ணுங்கள். பார்த்து போயிட்டு வாங்க. 3 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றே பட்டாசு வெடிக்கும் போது சரியான மழைங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பக்கம் மழை நல்லா ஸ்பீடாக பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் போய் பட்டாசு விட்டோம். அப்புறம் மறுபடியும் ஒரு மாதிரி கிளைமேட் மாறிச்சுட்டு வந்தவங்க 9 மணியோட முடிச்சிட்டோம். 8 மணியோட பட்டாசு வெடியே முடிச்சிட்டோங்க. அப்புறம் சரி இன்றைக்கி கொஞ்சம் வெடிச்சிக்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் கம்பி வீட்லேயே. இன்னைக்கு பாருங்கள் ஃபுல்லாக கிளைமேட்டே மாறி ஒரு மாதிரி கூலிங்காக தான் இருக்குது. அதனால் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள், பார்த்து போங்க வண்டியில். அங்கங்கே தண்ணி நிறையா பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பாருங்கள் எல்லா பக்கம் தண்ணி தேங்கி நிற்கிதுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க. 2 வீலரில் போகிறவங்க நிதானமாக போங்க. ஏன்னா திடீர்னு வலிக்கி விட்டுருவோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போங்க. சரிங்களா? திடீர்னு வண்டியிலேருந்து புகை வருதுன்ட்டு பார்த்துட்டு இருக்காருங்க. தெரியுதா புகை வராது? அதாவது ஃபேன் ஓடி அதுலேருந்து வருதுங்கிறாரு. நீ என்னன்னு தெரியலையே. என்னம்மா எங்கே போகிறோம் நம்ம இன்னைக்கு? குலதெய்வ கோயில் போகிற சமயம் இது மாவிளக்கு பண்ணியிருக்காங்க. குங்கும மஞ்சள் தான் வைக்கணும். ஆமாம், கோயிலில் போய் வச்சு. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? நான் 4 மணிக்கே எழுந்திரிச்சேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் சாமி தீபம் எல்லாம் ஏற்றி கண்பர் தீபம் எல்லாம் ஏற்றி எல்லாத்தையும் வீட்டு வச்சு சாமி சரி சரி எந்திரிச்சிட்டாங்களா அவங்க? நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கே மொட்டை மாடியில் தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே மயில் தோகை விரித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கு. இல்லை அங்கே ஒரு அழகாக மயில் காட்சி அளிக்குது பாவா. இனி இதில் தான் இருட்டா இருக்கு. தெரியுதா? முருகா சூப்பராக இருந்ததுல. பறக்கலாமா? பறந்துருவீங்களா இல்லை அப்படியே வேடிக்கை பார்ப்பீங்களா? நீ பறந்துடும். இப்போ பறப்போம். ஜஸ்ட் 1 2 3. நீ அங்கே தோகை விரிச்சிட்டு இருந்தது எடுத்துருக்கவா? ஐயோ எங்க இங்கே வர இன்னும் ஆண்மயில் இப்போ பறக்கும் பாரு. கொஞ்சம் உதிரி பூவா இதுதாங்க எங்கள் ஊர் சத்தியமங்கலம். இங்கே தான் எங்கள் ஊர். எவ்வளோ மாத கணக்காயிடுச்சு, வருஷ கணக்காகி போச்சு வந்து. ஆற்றுல தண்ணி வேறு எவ்வளோ போகுதுன்னு தெரியுதா மாட்டேங்குது. முருகர் கோயில். இதுதான் நினைக்கிறேன். இதுதான் போறது. அருள்மிகு கருப்பராசாமி திருக்கோயில் செல்லும் வழி. நம்ம போன இதுக்குள்ள போகணும். முருகர் கோயில் மேலே, கீழே வந்து கருப்பராயன் சாமி. இப்படி போகிறது சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு போகவே முடியாது ரோட்டில். அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்துருக்காரு. போகவே முடியாது, மேடு மல்லமுமா இருக்கும். வண்டியில் போகிறதே கஷ்டம். இப்போ பாருங்க ரோடெல்லாம் மூட்டாங்க. அந்த அங்கே ஒரு கோயில் போவோமே, அந்த கோயில்
அது இல்லை, அப்போ அதுவும் இருக்கு. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். இங்கே தான் கூட்டிட்டு வருவார் அப்பா என்னைய. அங்கிருந்து மண்ணு கொண்டு வந்தீங்க இல்லை இங்கிருந்து மண்ணு கொண்டு போய் அங்கே இருந்தது இல்லை. இது இந்த குழந்தைக்கு அப்புறம் தான் அங்கேயே இருக்குங்கிறது கண்டுபிடிச்சாங்க. ஆமாம். வந்தாச்சுங்க, கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு விட இடமெல்லாம் பார்க்க சும்மா சூப்பராக இருக்குங்க. மழை வேறு டிஸ்லிங் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயிலுங்க. இனிமேல் தான் எல்லா ஆட்கள் வருவாங்க. மணி 11 கூட ஆகலை, நாங்கள் வந்துட்டோம். நான் சின்ன பிள்ளைனா ஒரு 11th 12th படிக்கும் போது வந்திருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்ததில்லை. அப்பா வருவார், அப்பா தான் இடையில வருவார். நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ தாங்க வந்திருக்கோம். பாருங்கள் இடம் முத்தி பாருங்க இடம். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? ஓ வந்திருக்கேண்ணே. எப்போ நம்ம வந்தோம்? ஆமாம், ஒரு டைம் தாத்தா கூட்டிகிட்டு வந்தார்ல. ஆமாம் ஆமாங்க, நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் நானும் வந்திருக்குறோங்க. எங்கள் தாத்தா ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்தார். அதே 7-8 வருஷம் பக்கம் ஆகிருக்குங்க, மறந்தே போச்சு பாருங்களேன். சப்பாத்தி கள்ளி பழமா இது? இதுதான் அந்த வயலட் கலரில் இருக்கிறது தானே? ஏப்பா இங்கே வாங்க. பொறுத்தர மாட்டாங்க, பொறிக்கலாம், நம்மளே இறங்கி பொறிக்கலாம். ஆனால் அதை க்ளீன் பண்ணணும்ல. இது வந்து சப்பாத்தி கள்ளி பழமா? ஆமாம். முள்ளு குத்துமே பொறிக்க போனால். ஆனால் உள்ள ஒரு முள்ளு இருப்பது பழத்துக்குள்ள. ஆமாம். பொறிச்சு போய் வீட்டில் வேணால் க்ளீன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடுவாங்கன்னு தெரியல. அண்ணா இது பழம் பொறிச்சிக்கலாமா? அதுதான் குட்டி குட்டி முள் இருக்காமா? சாப்பிடலாம். ஆனால் இறங்கி பொறிக்கணும், அதுதான் பெரிய வேலை. பொறிக்கிறீங்களாப்பா? எங்கள் நல்லாவே பொறிக்கிறாராம். என்ன பழம்? சப்பாத்தி கள்ளி பழமாம்மா, நல்லா இருக்குமாம்மா. ஆனால் பூஞ்சியா? அது என்னதுங்க? அது க்ளீன் பண்ணணும், கழுவணும். அது ஒரு கவரில் கழுவணும், எடுத்து வாங்கிக்க தானேங்கிட்ட. கவரில் போட்டுக்கோ, வீட்டில் போய் வாஷ் பண்ணி சாப்பிடு. சரியா? எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த காட்டுக்குள்ளே வந்து. போதுங்கண்ணா. போதுண்ணா, இங்கே ஒரு ஜீவன் தான் சாப்பிடும். ரொம்ப நன்றிண்ணா. சாப்பிடுங்க, நல்லது. ஏன்னா வந்தேன் கோயிலுக்கு. பார்த்து நான் கோயிலுக்கு தான் வந்தேன். ஒரு யாருமா ஃபோன் பண்ண அப்படிங்கிறது திறந்துட்டேன். நானே கொண்டு வந்து வாங்கிட்டு திறந்துட்டேன். அதான் தேங்காய் வாங்கிட்டு வருவாரா? அப்போ இதுதான் கூப்பிடுறோமா கோயில்? அதுதான் இப்போ அங்கே வந்து அது நமக்கு ஒத்து வராது, அவங்க கூட சேர்ந்து ஆட முடியாது, பிரச்சனை பண்ணிக்கும் அப்படின்ட்டு தான் வந்து அந்த கோயில் சாமியினுடைய மண் எடுத்து வந்து இங்கே வந்து வச்சு இந்த கருப்பாயை உருவாக்கி அந்த சக்தி பவர் கொஞ்சம் இங்கே இறக்கி இங்கே வச்சு நம்ம வந்து தனியாக வந்து வச்சுருக்கோம். இருந்தாக்கா தெரியாது இல்லை சமயம். அதான் சொன்னேன், நம்ம கோவிலுக்கு வந்து அவனுக்கு ஒரு தகவல் கொடுத்துறோம். சரிங்க. வந்து பூஜையில் கொடுத்தாங்க. இவங்க தான் எங்கள் சித்தப்பா, பாஸ் சித்தப்பா. கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வச்சு திரும்பி நினைவு மாதிரி இருக்கு. அது அந்த மாவளுக்கு திரி வாங்கினீங்க. அப்படியே வந்து பார்க்குறேன், ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்கள்லாம் என்ன அங்கங்கே லைன் கட்டி நின்றுட்டுருக்குறீங்க? யார் தான் இந்த ஊருக்கு புதுசாக வந்துருக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? பார்க்குறியா? ஓய், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறீங்களா அழகா? அங்கே ஒன்று பேர் தத்தளிச்சிட்ருக்கு. எங்கே உங்ககிட்ட ஒரு குட்டி இருக்காமே, எங்கே?
எங்க இருக்காது தெரியல. அவன் ஒருத்தன் தான் ஸ்பீட். இவங்க தான் எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாவோட அண்ணா, சொந்த அண்ணா. ஹாய் சொல்லுங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் என்னோட யூடியூப்ல. எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாவோட சொந்த அண்ணன். ஆமாம், சொந்த அண்ணன் தான். கூட பிறந்த அண்ணங்க. என் வீட்டுக்கார தப்பா சொல்கிறதுன்னு தெரிவிக்கிறாரு. கூட பிறந்தாங்க, ரெண்டும் ஒன்று தானே பெரியப்பா. ஆமா, இந்த மாதிரி சட்டை ஆனந்தி. ஆமா, பெரியப்பா தான் ஹைலைட். தெரியல, எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. வா இங்க வா. எப்படி இருக்கு வரதான் பாரு. ஏய், இங்க சாமி கும்பிட போகுதுங்க ஃபேமிலியோட. ஃபேமிலியோட சாமி கும்பிட போகுது. சாமி கும்பிட வந்திருக்கீங்களா குடும்பமா? இதெல்லாம் வெட்ட மாட்டாங்க, எல்லாமே இது கூட சேர்ந்தது. இந்த இது இருக்கல, இது கூட சேர்ந்தது. அது கொஞ்சம் கலர் நல்லா தேர்தே தேர்க்காது. அங்க வந்து பாருங்க, அங்க ஒரு 30. அங்க ஒரு எத்தனை இருக்குதுன்னு ஒரே ஒரே ஒருத்தர் மட்டும்தான். ஏன் இங்க என்ன இருக்குது? அங்க பாரு, இங்க பாரு, ஊஞ்சல்ல ஒண்ணு அழகா ஏறி நின்னுக்கிச்சு. ஏறி நின்னுக்கிச்சு. அதுதான் பாருங்க. ஆட்டி விட்டுட்டா ஓடுது பாரு, மான் குட்டியாட்டம். ஓய் அழகு. ஏ அழகு, நீ கொஞ்சம் இல்லையா? கொஞ்சம் வரல. அம்மா தேடுது. அதுக்கு தேடாது, இங்கே தானே இருக்கு. விட்டுருங்க. அதுல உனி இருந்தால் இருக்கு. பால் குட்டி குட்டி இல்லை. பால் குடிக்கிறேன். நான் தொடச்சு க்ளீன் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து ஒரு சந்தனம் போட்டு அதை வச்சு போட்டு பூவை வச்சு போட்டு தேங்காவை தொடச்சு தீபம் எல்லாம் போட்டு வச்சாச்சு. எல்லாம் எண்ணெய் ஊற்றி எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். அதில் பற்ற வச்சு ஊற்றி கலந்து தேங்காய் கரெக்ட் தான். அண்ணா அது இப்பதான் வச்ச பூ. வச்சு போவாதே. சரி சரி. போட்டு வச்சு கூட. சரி சரி. ஆமா. சரி சரி. பரவாயில்ல. நான் வச்சு நடுசீரெல்லாம் கூட்டி எடுத்ததுக்கு அப்புறம் சும்மா இருந்ததுங்களா? போன வாரம் கொடி வேலை தான் படம் ஊற்றி உங்களெல்லாம் 12 மணிக்குள்ள வர சொன்னா 1 மணிக்கு வரீங்க. என்ன அப்படி பண்ணீங்க? ஹெவி டிராஃபிக். ஹெவி வேணா? ஹெவி வெயினா? டியூ டு ரெயின். ரெயினா? ஹெவி டிராஃபிக்கா? எனக்கும் தான். போலாம் போலாம். எங்கேயுமே இப்போ வரைக்கும் கடையில் நாங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. எல்லா கடையும் இருக்கு. அங்க பாரு, அங்க நிறைய பேப்பர் இருக்கு. அதுல ஏதோ ஒன்னு எடுத்து கொடு. இரு சொல்லும் போது எடுத்து கொடு. தள்ளுங்க. கண்ணை மூடிட்டு ஒன்னு எடு. அங்க கூட தூக்கிட்டு ஓடாத. அப்பா மாதிரி ஸ்டைலே வந்துச்சு. ஆமா. சூப்பரா இருக்கு. நாங்கள் எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் இப்போ ரிட்டன் கிளம்புறோங்க. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக போகணுன்ட்டு கேப் விட்டுருச்சு. மாமலைக்கு சாமி கொடுக்க முடியல, நேரடியாக கொடுக்க முடியல. ஆமாங்க.
எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக இங்கேருந்து பண்ணாரி போகிறோங்க. இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான். அப்படியே போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். தொடர்ந்து அது வந்ததில்லை குலதெய்வம் கோயிலுக்கு வரணும்னு முடியாமல் வந்தது. எனக்கு குலதெய்வம் கருப்பு சாமி வந்து பெரிய சாமி 18ஆம் சாமி உத்தரவு வந்து எனக்கு வந்திருக்கோம். ஆமாங்க. நான் வந்து வருவோங்க எப்பாவது. ஏன்னா அங்கே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு யாருக்குமே டைம் கிடைக்க மாட்டேங்குதா. அதனால் அது இன்றைக்கி தீபாவளிக்கு அடுத்த நாள் கொஞ்சம் எல்லாத்துக்கும் லீவுங்கிறனால பிளான் பண்ணி வந்துட்டோம். இனி அடுத்த 2 அமாவாசை தொடர்ந்து வர சொல்லியிருக்காங்க. சரி அப்போ லீவ் போட்டு வந்துக்கலாம். இல்லைங்க, நிறைய லீவ் எல்லாம் கிடைச்சிருக்குங்க தங்கங்களா. ஆனாலும் உத்தரவு கொடுத்து தான் வந்துருக்குங்க. ஆமாங்க. அதனால் இப்போ நேராக பண்ணாரி போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு வருவோம். அதையும் உங்களுக்கு வீடியோ போடுறோம். சரிங்களா? வாங்க. நாங்கள் சத்தியமங்கலம் வந்து கனகப்பட்டி சித்தரையாவோட ஃபோட்டோ வாங்கிட்டோம். எனக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுன்னு. இந்த சாமி நாங்கள் கும்பிட்டே இருக்கிறோம். போகும்போது ரேக்காவுக்கு ஆனந்திக்கு வாங்கிட்டு அதை நாங்கள் இன்றைக்கி இங்கே சத்தியில் தான் வந்து வாங்கணுன்ட்டு இருக்கு பாருங்கள். வாங்கிட்டோங்க. என் வீட்டுக்காரு துண்டு வாங்க போனார், அங்கே இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டாருங்க. நல்லா இருக்குங்களா? என்னாச்சு என்னாச்சு? சர்ப்ரைஸ். ஏன் எங்களுக்குலாம் சர்ப்ரைஸ் தர மாட்டியா? ஆமாம். இவன் யாருன்னு தெரியும் பார்க்காதீங்க. காருக்குள்ள எங்கள் அக்கா பையன் தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். சின்னவன். அவங்க எல்லாம் அந்த வண்டியில் போயிட்டாங்க. இவன் எங்க கூட வரணும்னு வந்துட்டான். பாசமாக பையன். என்னை பிடிக்கும் தானே ரேக்காமாவை? எவ்வளோ பிடிக்கும் சொல்லிடு. 1 டைம் தான், 2 டைமா, 3 டைமா, 4, 10, 100 மில்லியன். பாருங்க என்னன்னா ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு. சல்ல குட்டிக்கு. ஏன் விற்கிதா? தண்ணி குடிக்கிறியா? தண்ணி சுடுதண்ணி இருந்ததே பாருங்க. சுடுதண்ணி அப்படியே இருக்கு, ரொம்ப சூடாக இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவான் வீடியோக்கு. போதுமா தண்ணி குடிச்சது? பாபு இப்போ என்ன சொன்னார் இப்போ? சரியான வாண்டு பையங்க. சரியான வாண்டு பையன் தெரியுங்களா? என் செல்லக்குட்டி பையன், எங்கள் பட்டுக்குட்டி பையன். கொரோனா பேட்சுங்க. இவன் கொரோனா டைமில் தான் பிறந்தான். லட்டு குஞ்சு. ஏண்டி மேலே தூக்கம் வருது. ஆமாம், அவன் ஏதாவது வளருவாங்க. ஆமாம் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். சரி ஏதோ பேசு. அவங்களுக்கு ஹாய் சொல்லு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எல்லாம் எப்படி இருக்கீங்க சொல்லு. அன்பான நண்பர்களே. அன்னைக்கு சொன்னீங்க ஒரு டைம். அன்பான பிஸ்கெட். அன்பான புள்ளிமான். நாங்க பாருங்க மான் எத்தனை நிக்குதுன்னு. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க. அங்க மரத்துக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு பாருங்க. அது காட்டுக்குள்ள போகுது. எங்களுக்கு தெரியுது. தெரியுதா வியூவர்ஸ் உங்களுக்கு? புள்ளிமான் இன்னி ஜூம் பண்ணா கூட தெரியும். ஆனால் எல்லாம் செடிக்கு பின்னாடி இருக்கிறனால தெரியுது. இன்னி கொஞ்சம் முன்னாடி போங்க. அங்க நிக்குது பாரு. இங்க நிக்குது பாரு இந்த மரத்துக்கு பின்னாடி. தெரியுதா? தெரியுதா நடந்துட்டு இருக்கிறத? நடந்து போயிட்டு இருக்குது வேற எல்லாம். சரி போலாமா? எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. திடீர்னு புளியெல்லாம் ஒரு தங்கம், சிறுத்தை புளியெல்லாம் வரும். ஏன்னா இந்த ரோட்ல மெயினா போனா பண்ணாரி தாண்டி போனா பிம்பம் தானே. அங்கெல்லாம் போனா எல்லாம் பார்க்கலாம். ஆனா இப்போ போக முடியாது மழை வரனால. சரி மறுபடியும் ரவுண்ட் அடிங்க. ஆமா, கோயிலுக்கே அவங்க போய் சாமி கும்பிட்டுருப்பாங்க. நம்ம மெதுவாக ஊறிட்டு இருக்கிறோம். வந்தாச்சு பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு. கூட்டம் இன்னைக்கு லீவுங்கிறனால கோயில் கூட்டமா இருக்கு. ஆமா, அமாவாசைனாலையும் கூட்டம். चलो 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 तंग चलो 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 சரியான கூட்டங்க. வண்டி கூட நிறுத்துறதுக்கு இடமே இல்லை. அதனால் அப்படியே லெஃப்ட்டில் போயிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது திடீர்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் இங்கே சரியான ரஷ்ஷுங்க. உள்ளேயே போக முடியாது. இன்றைக்கி அமாவாசை வேறு. இன்றைக்கி சொல்லிவிட்டாங்க எதனால போகல நம்ம. ஆமாம், அமாவாசைனால சரியான கூட்டங்க. வண்டி நிறுத்துறதுக்கே ஃபுல்லாகிடுச்சு. எங்கேயுமே இல்லை நிறுத்துறதுக்கு. அதனால் நாங்கள் அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே ஊருக்கே போயிடலாம். அப்படியா? யூரோட் பண்ணிடுவா? இல்லை, அவங்க இங்கே லெஃப்ட்டில் நிற்கிறாங்களாமா. சரி, அப்படியே பின்னாடியே வர சொன்னாங்க. லெஃப்ட்ல இப்படியே போயிடலாம் ஊருக்கு. இது பண்ணி போயிருக்கிறோம். ஆனால் சலோ சலோ எல்லாத்தையும் வாவான்னு கூப்பிட்டுருக்கோம். என்னடா எல்லாத்தையும் வாவான்னு கூப்பிட்டுருக்கோம். போகலாம் 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 சொல்லு. போகலாம் போகலாம் போகலான்னு சொல்லு. அதனால் இடிச்சுக்காத. இங்கே வா, தலை வெளி விடாத. பார்த்தீங்களா எல்லாம் இன்ச்சு இன்ச்சாக தான் நகருது. பேசாம நேராக
நீ எங்கே அடுத்த பிளான்னு முடிவு பண்ணிட்டு போய்க்கலாங்க. நீ வீடியோ எடுக்கிறியா? என்ன என்ன பேசுறது? எல்லாமே பேசலாங்க. என்னங்க பேசலாம் சொல்லுங்க. இவன் வீடியோ எடுக்கிற பையன் வாண்டு பையன் த்ரூ யூகேஜி படிக்கிறான். அப்புறம் அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். குலாப் ஜாமுன் பிடிக்காது. அப்போ வேற என்ன பிடிக்கும் உனக்கு? சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும், எக்கு பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும், சாக்லேட் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்கும். மங்கி பார்த்து என்ன சொன்ன இப்போ? அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம் வந்திருக்கு? என்ன இந்த பக்கம் என்ன பக்கம் வந்தியா? யாரு பக்கம் வந்த? சிரிப்ப பாரு அழகனுக்கு சிரிப்ப பாரு. இங்க பாருங்க, நாங்க பவானி சாகர் டேம்ல தண்ணி போகிறது நிறையா. தண்ணி தான் அங்க போட்டு இருக்கு. தண்ணி தெரியுதா தங்கம்? இரு, போய் காரை நிப்பாட்டிட்டு உள்ள போய் நம்ம வறுத்த மீன் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிட்டு டேம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். உனக்கு தண்ணியில் இறங்கி குளிக்கணுமா? தண்ணி மலைக்கு எவ்வளோ நிறைய போகுது தெரியுமா? அது வந்து கொடிவேரி, அது வந்து லாக் பண்ணிட்டாங்க. அது நிறைய தண்ணி போகுதுன்னு லாக் பண்ணிட்டாங்க. தண்ணி மட்டும் போறது மட்டும் இல்ல சாமி, அங்கெல்லாம் சமைச்சு சாகடிச்சுவாங்க. ஆமா, இங்க பாரு, குளிக்கணும்னா வீட்டில் போய் பக்கெட்டில் பைப் திருப்பி விட்டு குளி. வீட்டில் போய் குளி, இங்கெல்லாம் குளிக்கூடாது. சரியா? அம்மா வந்து சாப்பிடக்கூடாது, அல்சர் இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க. டே எப்படிதான் இருக்கு மீன்? நல்லா இருக்கு. நானும் பாதி சாப்பிட்டேங்க. அப்பா கூட வந்தப்போ ஒரு டைம் சாப்பிட்டோம். அதே இருக்கு 5-6 வருஷம். இல்லடி வித்துட்டேன். எத்தனை வெரைட்டியான கருவாடு இருக்குது இங்க, நிறைய இருக்குங்கோ. பவானி சாகர் டேம் கிட்ட பிரான் எல்லாம் இருக்கு மாமா. பிரான் இருக்கு, பிரான் எல்லாமே இருக்கு. பிரான் இருக்கு, பொடி இருக்கு, குண்டு கருவாடு இருக்கு, அது இது இருக்கு, மாந்தல் இருக்கு. நேத்துல 2 டைப் வச்சிருக்காங்க. பரவாயில்லையே. பங்கு இருக்கு. அந்த பொண்ணு கம்மியாக தான் வச்சிருக்கு. நாங்கள் இப்போ கோயிலெல்லாம் பண்ணாரி போக முடியலைங்க. பவானி சாகருக்கு உள்ள நுழைய முடியல. கடைசியில் வறுத்த மீனை சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நேராக கோயம்புத்தூர் தாங்க. வச்சிருவீங்களா இன்னைக்குள்ள? நான் ஓடணும் வேற. அப்படி போடு, தூள் கலப்பு. அங்க இருக்கு. இங்க தைரியமா வை. இங்க கம்பி பத்தாப்பும் வேஸ்ட் ஆகாது, இது வேஸ்ட் ஆகாது. இங்க பாரு, அது பக்கத்துல ஒண்ணு அங்க பாரு. வந்து வா கமான். ஏய் அது பக்கத்துலயே இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே 3 இருக்கு. உள்ள பிஜிலி போட்டிருக்காருல, இப்போ அது தண்டர் போல்ட் மாதிரி மேலே போய் ஒன்னொன்னா வெடிக்கும் பாரு. அப்படியே எழுதி போடலாம்ல. இதுதான் பறக்கும் எல்லாமே. இப்போ பாரு என் வீட்டுக்காரோட திறமைய. அப்படிதான் பாபா போட்டு நகர்ந்து ஓடி வந்துருங்க பாபா. ஏய்
எப்படி வித்தியாசமா பட்டாசு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் பிஜிலி. அப்படிதான் லைனா இல்லை நம்ம ஊர் பட்டர்ஃப்ளைலாம் சத்தமே இல்லாமல் பறக்குது. இங்க நடுவுல நடுவில் ஒன்று இருக்குது, சைடில் ஒன்று இருக்குது. சரி ஓகே அப்படியே வை. அது புஷ் ஆகி போச்சு. இது பட்டர்ஃப்ளை இல்லை, ஈன்னு நினைக்கிறேன். அதே உளுந்துருது பற்ற வச்சாலும். முடிஞ்சது தீபாவளி. கதம் கதம். அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிஞ்சுதுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.